பிரைஸ் லார்ட். நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். Proverbs chapter 24 and verse 10. ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. எல்லா சூழ்நிலைகளும் நமக்கு ஏற்றதாக இருக்கும்போது நம்ம தைரியமாக சந்தோஷமாக இருப்பது நம்முடைய பலன் இல்லை. இந்த உலகமே எதிர்த்து நின்று நம்ம வீழ்த்துகிற சூழ்நிலை வந்தாலும் நம்ம தைரியமாக விசுவாசத்தோடு கூட கடந்து செல்கிறது தான் உண்மையான பலன். இதை நான் உணர்ந்து கொண்டது ஒரு மிஷினரி ஃபேமிலியை பார்த்து தான். மிஷினரி அப்படின்றவங்க தன்னுடைய வாழ்க்கையை கடவுளுக்கு அர்ப்பணித்து கடவுள் சொன்னது போல் மற்ற மக்களை நேசித்து இந்த சமுதாயத்துக்கு சர்வீஸ் பண்ணி மக்களோட மக்களாய் வாழ்ந்து அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேன்மைப்படுத்த கடவுளுக்கு மகிமை சேர்க்கும் விதமாய் வாழறவங்க தான் மிஷினரி. இப்படிப்பட்ட ஒரு ஃபேமிலியை நான் பார்த்தேன். சந்தால் மக்கள் அப்படின்றவங்க ஒரு ட்ரைபல் மக்கள் நார்த் இந்தியாவில் சைடில் இருக்கிறாங்க. அவங்க மத்தியில் ஊழியம் செய்கிறதுக்காக கணவன் மனைவியாய் சென்றவங்க. அவங்களுக்கு 2 குழந்தைகள் உண்டு. கிட்டத்தட்ட 15 வருஷமாக அந்த ட்ரைபல் மக்களுக்காக அவங்களோடு கூட வாழ்ந்து அவங்களை மேன்மைப்படுத்த அவங்களுக்கு நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்து அவங்களுக்கு வேலை செய்கிறதுக்கான திறமைகளை அவங்களுக்கு போதித்து அவங்கள வாழ்வாதாரத்தையே மாற்றி இந்த உலகத்தில் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட அந்த ட்ரைபல் மக்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுத்துருக்குறாங்க. அப்படிப்பட்ட மக்கள் மத்தியில் 15 வருஷம் ஊழியம் செஞ்சாங்க. தன்னுடைய மகளை காலேஜ் சேர்க்கணும்னு சொல்லிட்டு தன்னுடைய சொந்த ஊருக்கு திரும்பி வந்திருக்கிறாங்க. அந்த இடத்துலையும் அவங்களால முடிஞ்ச சர்வீஸை அந்த இருக்கிற கம்யூனிட்டிக்கு செஞ்சுருக்கிறாங்க. ஒரு நாளில் அவங்க மகள், நான் காலேஜ் போகிற வழியில் இது மாதிரி ஆதரவற்ற பிள்ளைகள் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு அவங்க மகள் சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் அவங்களுக்கும் போயிட்டு நிறைய பாடல்கள் சொல்லிக் கொடுத்து இந்த பைபிளில் சொல்லியிருக்கிற கடவுளை பற்றி நல்ல காரியங்களை சொல்லிக் கொடுத்து அவங்க வாழ்க்கைக்கு வாழ்வாதாரத்துக்கு தேவையான காரியங்களை கற்றுக் கொடுக்கறதுல ஈடுபட்டிருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் அவங்க மகள் இறந்து போயிட்டாங்க. என்ன காரணம்னு கேட்டால் ஒரு சிம்பிள் ஃபீவர் தான் வந்திருக்கு. அந்த ஃபீவர் எதனால் வந்துச்சு, எப்படி வந்துச்சு, எதுக்கு வந்துச்சுன்னு தெரியல. அதான் டயக்னோஸ் பண்ணவே இல்லை, ஆனால் டயக்னோஸ் பண்ணவே முடியல. ஆனால் அதுக்குள்ளே அவங்க இறந்து போயிட்டாங்க. இந்த குடும்பமே சிதைக்கப்பட்டு உடைக்கப்பட்டு வீழ்த்தப்பட்டது. அவங்களால அந்த போராட்டத்துலேருந்து மீண்டு வரத்துக்கு கொஞ்சம் நாள் ஆச்சு. ஆனாலும் அவங்க அந்த சோதனையில் அப்படியே விழுந்து போகலை. மறுபடியுமாய் அவங்க திருப்பி வெளியே வந்து அந்த பிள்ளைகளுக்கு ஊழியம் செய்து அவங்களோட சர்வீஸை மறுபடியும் ஆரம்பித்தாங்க. அவங்கள சந்தித்து பேசும்போது கேட்கும்போது சொன்னாங்க, எப்படி இந்த சோதனையை மேற்கொண்டு உங்களால் வந்து திருப்பி இதை செய்ய முடியுது? உங்களுக்கு கடவுள் மேலே வெறுப்பு வரல? ஏன்னா இவ்வளோ நாள் கடவுளுக்கு ஊழியம் செஞ்சோம், அப்படியும் தன்னோட மகள் போயிட்டாலேன்னு அவங்களுக்கு வெறுப்பு வரல அப்படின்னு கேட்டால் அவங்க சொன்னாங்க, எல்லாருக்குமே கண்டிப்பாக ஒரு நாள் முடிவு உண்டு. என் மகள் கொஞ்சம் கடவுள்கிட்ட சீக்கிரம் போயிட்டா, அவ்வளோதான். நான் ஒரு வேளை உடைந்து போய் உட்காந்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக இவ்வளோ நாள் நான் செஞ்ச சர்வீஸ்க்கு அர்த்தம் இல்லாமல் போயிடும். இப்பொழுதும் நான் இந்த சர்வீஸை செய்யாமல் போனேன்னா என் மகள் காண்பித்து கொடுத்த இந்த காரியத்தை நான் செய்யாமல் விட்டேன் அப்படின்னா அவள் சந்தோஷப்பட மாட்டாள். உண்மையாகவே என் மகளுக்கு நான் சேர்க்கிற சந்தோஷம் அவள் காண்பித்து கொடுத்த இந்த பிள்ளைகளுக்கு வாழ்க்கையை அமைத்து கொடுப்பதும் கடவுளுக்கு உண்மையாய் அவர் எனக்கு கொடுத்த நம்பிக்கை, என் மீது நம்பிக்கை வைத்து அவர் எனக்கு கட்டளையிட்ட இந்த சர்வீஸான காரியத்தை நான் தொடர்ந்து செய்வது தான் கடவுளுக்கு மேன்மையான காரியம். என்னுடைய பலன் என்னுடைய கடவுள் தான். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் என்னால் செய்ய முடியும் என்று சொல்லி அவர் வாயிலிருந்து கேட்கும்போது இதுதான் இந்த வசனத்துக்குரிய அர்த்தம் என்று சொல்லி நான் புரிந்து கொண்டேன். எல்லா காரியங்களும் நல்லா இருக்கும்போது நமக்கு கொடுத்த பொறுப்பில் நம்ம கவனமாக தொடர்ந்து செய்வதில்லை. எவ்வளோ சோதனை வந்தாலும் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் கடவுள் நம்மை நம்பி கொடுத்த காரியத்தை உண்மையும் உத்தமமாய் நம்ம தொடர்ந்து செய்கிறது தான் உண்மையான பலன். அதை செய்வோம் என்று சொன்னால் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம். தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ.